என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. முடியாதா இருப்பார். அதுக்கப்புறம் வந்து 1999 வேர்ல்ட் கப்பு. ஸோ அந்த அந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் 183 அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்காலாம் லைஃப்பில் மறக்கவே முடியாத மேட்ச்சு. ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி வரையும் வந்து கங்குலியை விட ஒரு ஸ்டைலிஷான பேட்ஸ்மேன் நான் பார்க்கல. என்னடா இப்படியா, கவர் ட்ரைவ்லாம் அப்படி இருக்கும், பார்த்துனே இருக்கலாம். கவர் ட்ரைவ் ஆகட்டும், டவுன் த கிரவுண்டு வந்து சிக்ஸ் அடிக்கிறதாகட்டும், அதெல்லாம் வந்து மேட்சே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி வரையும் வந்து அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் அடிக்கிறதுக்கு ஆள் கண்டிப்பாக கிடையாது. மான்ஸ்டர் சிக்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி அடிக்கிறாங்க, பயங்கரமாக அடிக்கிறாங்க, கண்ணாப்பண்ணான் சிக்ஸ்லாம் போகுது. பட் ஆனால் வந்து ஒரு எலிகண்ட்டாக ஒரு சிக்ஸ் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் தாதா மாதிரி இதுக்கு மேலேயும் வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தாதானா பிடிக்கும். அவர் கேப்டன்சியில் பண்ண ரெக்கார்ட்ஸ் ஆகட்டும், அவரோட ஆட்டிடியூட் ஆகட்டும், இந்தியன் டீமில் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்தியன் டீம் என்ன நிலைமையில் இருக்கோ அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் தாதா தான். அது அவர் எடுத்துகிட்டு வந்த பிளேயர்ஸ், சேவாக் ஆகட்டும், ஹர்பஜன் சிங் ஆகட்டும், யுவராஜ் சிங் ஆகட்டும், ஜஹீர் கான் ஆகட்டும், கௌதம் கம்பீர் ஆகட்டும், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தலையாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸை வந்து யங்ஸ்டர்ஸை வந்து டீமுக்குள்ளே கொண்டு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு இந்தியன் டீமை வந்து கிரியேட் பண்ணதில் முக்கியமான பங்கு தாதாக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கு. இந்தியன் கிரிக்கெட்டே நன்றி கடன் பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் 2000 வந்து இந்த ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலில் வந்து டீமை வந்து யார் லீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சச்சின் கிட்டே கொடுத்து, சச்சின் இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு யங்ஸ்டராக இருந்த ஒரு கங்குலி கிட்ட கொடுத்து 8th பிளேஸில் இருந்த டீமை செகண்ட் பிளேஸுக்கு கொண்டு வந்த ஒரு பெருமைலாம் வந்து அந்த அந்த ஏஜில் கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியாது எவ்வளோ பெரிய டஃப்பான சுச்சுவேஷன் சொல்லிட்டு. இன்னும் ஃபஸ்ட்டு பிளேஸில் கொண்டு வந்தார், செகண்ட் பிளேஸ் தானே கொண்டு வந்தார், அதுக்கே இவ்வளோ பில்டப்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்திரேலியான்ற அது ஒரு வேர்ல்டு லெவல் டீம். அந்த டீமை வந்து அந்த அந்த காலகட்டத்தில் இல்லை, இப்போது அந்த டீம் இருந்தாலும் யாராலையும் அடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமில் வந்து ஒரு செகண்ட் பிளேஸ் கொண்டு வந்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவரை பற்றி சொல்லினே இருக்கலாம். அவ்வளோ நிறைய மேட்ச் இப்போ ஜெயிக்கிற மாதிரிலாம் இந்தியன் டீம் அப்போலாம் வந்து எல்லா மேட்ச்லாம் ஜெயிக்காது, நிறைய மேட்ச் தோப்பாங்க, நாக் அவுட்ஸில் நிறைய மேட்ச் தோப்பாங்க. ஆனாலும் எங்களுக்கு அந்த 90s கிட்ஸுக்கு எங்களுக்கு அந்த இந்தியன் டீம் தான் இப்போ வரையும் ஃபேவரட்டான இந்தியன் டீம்.
எந்த ஒரு 90s கிட்ஸு கேட்டிங்கனாலும் வந்து தாதாவோட டீம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த டீம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அவரோட ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி சேவாக்கு கொடுத்ததாகட்டும், நான் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம், அதுவும் நம்ம தோனியை வந்து ஒன் டவுன் இறக்குனதாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். தேங்க்யூ தாதா. ஏகப்பட்ட மெமரிஸ் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. 2008 ரிட்டையர் ஆன பிளேயருக்கு 2026 ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் ஆச்சு. அவர் ரிட்டையர் ஆகி 2008 நவம்பரில் ரிட்டையர் ஆனார். ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் ஆக போகுது. பட் ஆனால் இன்னும் அவர் மேலே இருக்கிற கிரேஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து கம்மியாகலன்னு தான் சொல்லணும். அப்படியேப்பட்ட ஒரு லெகசி தான் தாதா கிரியேட் பண்ணது. நெக்ஸ்ட் இயர் வந்து ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அவர் ஹெட் கோச்சாக ஆக போகிறாருன்றது கேள்விப்படுறேன். இப்போவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்னை பொறுத்தவரையும் தாதா எனக்கு எப்படின்னா வந்து அவர் எந்த டீம் இருக்காரோ அதை நான் சப்போர்ட் பண்ணுறேன், கண்ண மூடி சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் நான். லைஃப்பில் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு யார் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைனா தாதா கிட்ட மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. வேறு எனக்கு தாதானா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் சரி என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கும் தாதா எவ்வளோ பிடிக்குன்றத இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் தாதாவோட ஃபேவரட்டான இன்னிங்ஸ் எதாவது இருந்துச்சுன்னாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.